வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் வந்து, ஐயா நாங்கள் வந்து நிறைய பக்கம் போனோம், நிறைய தீட்சை கொடுத்தாங்க, ஆனால் வந்து நாங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றியாக மாட்டேங்குது, இதை நீங்கள் வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு குருநாரை தேடி போகிறீங்க அப்படின்னா, முதல்ல விநாயகர் தீட்சை கொடுப்பேன்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? விநாயகர் தீட்சை கொடுத்தாங்கன்னா 48 நாளோ அல்லது 21 நாளோ பூஜை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதுமாரி பூஜை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து தீட்சை கொடுக்குறது வந்து எப்பொழுதுமே சரி, எந்த தேவதை கொடுத்தாலும் 21 நாள் தான் பூஜை பண்ண சொல்லுவேன். ஏன்னா 48 நாள் நான் பூஜை பண்ண சொல்லவே மாட்டேன். நம்ம முறைப்படி செய்தால் 21 நாள்லேயே எந்த தேவதை இருந்தாலும் சரி நமக்கு சித்தியாகும். நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, 2வது குருநாதர்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஐயா நான் வந்து 48 நாள் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன், சித்தி பண்ணிட்டேன், இதை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு நீ கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, குருநாதர் வந்து இல்லைப்பா நீ வந்து வராகி தீட்சை எடுக்கணும், காளி தீட்சை எடுக்கணும், குரலைக்குட்டி தீட்சை எடுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து மாந்திரிகத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. சரிங்களா? அப்படி சொல்கிறவன் வந்து உண்மையான குருநாதர்னே கிடையாது. உங்களை வந்து ஏமாத்துறவங்க. ஏன்னா விநாயகரை வச்சு நீங்கள் கெட்ட வேலை மட்டும்தான் செய்ய முடியாது தவிர, நல்ல வேலை அனைத்தும் செய்யலாம். ஆண் பெண் வசியம் செய்யலாம், கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறவங்க சேர்த்து வைக்கலாம், தொழில் வசியம் செய்யலாம், ஏவல் புலி சுனித்தை விளக்கலாம், பேய் பிசாசு ஓட்டலாம். இந்த மாதிரி நல்ல வேலை அனைத்துமே நீங்கள் செய்யலாம். 100% வெற்றியாகும். இதற்கு வந்து நீங்கள் மைய வந்து சொல்லுவாங்க, ஐங்கோலம் வேணும், உனக்கு அந்த மைய வேணும், இந்த மைய வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாந்திரிகாரனுக்கு மொத்தம் ஒரு 4 பொருள் இருந்தால் போதுங்க. சரிங்களா? வசியம், மோகனம், ஆகர்ஷணம், இது 3ம் செய்கிறதுக்கு வந்து ஆலமரத்து புல்லுருவி, அரச மரத்து புல்லுருவி, வேப்ப மரத்து புல்லுருவி, அத்தி மரத்து புல்லுருவி, மருது மரத்து புல்லுருவி, வெள்ளருக்களும் புல்லுருவி, இந்த மாதிரி புல்லுருவி எடுத்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்கி, அந்த கருக்கள் கூட புணுகு, ஜவ்வாது, கோரசனை, பச்சைக்கப்புறம் அது அனைத்தும் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு டப்பியில் வலிச்சு வச்சுக்கோங்க. அதற்கு வந்து நீங்கள் உபாசனம் பண்ணுறீங்களா, அந்த மந்திரத்தையே சொல்லி உருவேற்றுங்க. அதுக்கு நல்ல ஒரு 1000 உருவு போட்டிங்கன்னா அந்த மைக்கு வந்து உயிர் பெறும். அந்த மையை வந்து நீங்கள் வசியம், மோகனம், ஆகர்ஷணம் இது 3க்கும் பயன்படுத்தலாம். பிறகு உச்சாரணத்துக்கு வந்து கிளுகிழுப்பை, நரி மிரட்டி, பேய் மிரட்டி, தலை சுருளி, இந்த மாதிரி நிறைய மூலிகை எடுத்து நீங்கள் நல்லா அரைச்சி, வேப்பனை விட்டு நல்லா அரைச்சி அந்த மை தனி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வித்தியாசனம், வேதனம், மாறணும், இது 3க்கு வந்து அது வந்து நான் அந்த மையம் சொல்லலை. ஏன்னா அது வந்து மிகவும் கொஞ்சம் டேஞ்சரான இது. நீங்கள் இந்த 2 மையம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வசி மருந்து வந்து நிறைய இதில் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 3ம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். நீங்கள் மாந்திரிகத்தில் வந்து எல்லா காரியமும் செய்யலாம். இதுக்கு வந்து நான் அந்த சித்தி எடுக்கணும், இந்த சித்தி எடுக்கணும், அந்த ஐங்கோலம் வேணும், இதெல்லாம் சொன்னால் யாருமே நம்பாதீங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஏமாத்துகிற கதை. உங்களுடைய குருநாதர் வந்து ஒரு தீட்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? அடுத்த தீட்சை எடுக்கணும்னு எப்பொழுதுமே நம்பாதீங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னோம்னா, அந்த பொருள் வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும், அடுத்து வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம பொருள் அப்படியே வச்சுட்டு இருந்து அடுத்த பொருள் வாங்கிட்டு இருந்தால் அது எப்படி தெரியும்? அந்த பொருள் வேலை செய்யல நமக்கு எப்படி தெரியும்? அதுபோல் நீங்கள் வந்து தீட்சை வாங்கினோடனே ஒரு 48 நாள் பூஜை பண்ணிய பிறகு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து வெற்றி ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் அவர் உண்மையான குருநாதர், கரெக்டான குருநாதர்னு சொல்லி நம்புங்க. இல்லைன்னா அவர் டுபா குரு, அவர் நம்பாதீங்க. சரிங்களா? நீங்கள் திரும்பவும் போனீங்கன்னா, சரி நீ விநாயகர் தீட்சை எடுத்துட்டியா, நீ வேறு தீட்சை எடுத்துக்கோ, உனக்கு அது வெற்றியாகும், இது வெற்றியாகும்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க. அவங்க நல்லா பொழைச்சிக்குவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் மாந்திரிகத்துக்கு போங்க. யாருமே தயவு செஞ்சு போய் ஏமாற வேண்டாம். நல்லபடியாக பழகுங்க, நல்லா கற்றுக்கங்க. இந்த கலையை வந்து மேலும் மேலும் வளர செய்யுங்க. தப்பான குருநாதர்கிட்ட போய் யாரும் ஏமாற வேண்டாம். மாந்திரிகத்தில் ஏதோ டவுட்னு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.